ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம். சார் டுடே வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங் தான் பார்க்க போகிறோம். 4வது வாரத்துக்கான 2வது நாள் ஓட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க, இவருக்கு இவ்வளோ ஓட்டுகளா அப்படின்னு எனக்கு உண்மையால ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நேற்றை விட இன்றைக்கி வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து டியூஸ்டே தான். ஸோ நேற்று தான் 11 o'clock மேலே ஓப்பன் ஆயிடுச்சு. பட் வந்து ஒரு நாள் கூட ஆகலை, 24 hours ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ ஓட்டுகளா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த நபர் யாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்மால் யூடியூபர் மக்களே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முதல் இடத்துல இருக்கிறது வந்து கானா வினோத். ஸோ கானா வினோத்தோட ஓட்டிங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 91,832 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 37%. இவருக்கு என்னங்க மக்கள் இவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க, இவ்வளோ ஓட்டுகள் விழும். ஸோ லாஸ்ட் வீக் வியானா இருந்தாங்க, அவங்களுக்கே வந்து 35% தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டேலேயே. பட் இவருக்கு வந்து செகண்ட் டேல இவ்வளோ ஓட்டுகள் உண்மையிலே வந்து சான்ஸே கிடையாது. ஸோ இவர் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து இவர் லைக் பண்ணுறாங்க. பட் வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சில அன்வான்ட் விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ஆக்சுவலி இவர் இதை நோட்டீஸ் பண்ணாருன்னா இவர் வந்து இன்னும் கூட வந்து நல்லா கேம் விளையாடலாம். ஸோ இவர் வந்து இவருக்கான பேட் நேம் வந்து யாரும் ஒன்றும் ஓப்பனாக வந்து சொல்லலை. ஓப்பன் நாமினேஷன் வச்சாங்கன்னா ஸோ இவர் வந்து நிறைய இடத்துல வந்து கொளுத்தி போகிறாரு. ஸோ தவறுகளாக ஏதாவது சண்டை நடக்கும்போது உள்ளே வந்து ஏதாவது ஒரு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இவங்களை பற்றி அவங்கள பற்றி ஏற்றி வர்றாரு. இந்த விஷயங்கள் வந்து ஓப்பன் நாமினேஷன் கொடுத்து இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாருன்னா ஸோ இவர் வந்து ஒரு நல்ல கேம் பிளேயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தான் மறக்காம பதிவு பண்ணுங்கள். செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது கமருதீன் தாங்க இருக்காரு. கமருதீனோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 40,712 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16% இருக்காரு. ஸோ கமருதீனை வந்து மக்கள் வந்து எப்படி தான் வந்து லைக் பண்ணுறாங்க தெரில, ஓகேங்களா. ஸோ ஒரு வேளை சீரியல் பார்க்குற மக்களை வந்து அவர் லைக் பண்ணலாம். பட் வந்து அவருக்கான மக்கள் வந்து இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் வந்து கொஞ்சோண்டு வந்து பேசுறது ரொம்ப கம்மி பண்ணும், ரொம்ப வல்கராக பேசுறது, வஸ்டாக பேசுறது, யாரையா அடிக்க போடுறது, இதெல்லாமே இன்னைக்கு ஓகே. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஓரளவுக்கு யார்கிட்ட சண்டை போடல, ஓரளவு நல்லா தான் விளையாடி இருக்காரு. ஸோ இதே மாதிரி விளையாடினா மக்கள் வந்து இவருக்கான ஓட்டுகள் நிறைய போடுவாங்க அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன். பட் வந்து இதை ஃபாலோ பண்ணாரான்னு சொல்ல முடியாது. யாருன்னா கொஞ்சம் லைட்டாக ட்ரிகர் பண்ணாலே வந்து நான் தான் வந்து பெரியாள்ன்ற மாதிரி டக்குன்னு வந்து வாயை விட்டுரு, ஏதாவது வார்த்தைகள் விட்டுறாரு. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப டீசெண்டாக பேச மாட்டாரு. இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் விட்டுறது நான் மாற்றிக்கணும்.